அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டே 2 நன்றி உணர்வு. யாருக்கு சொல்ல போகிறோம் நன்றி உணர்வு? நன்றி வேறு, நன்றி உணர்வு வேறு. திரும்ப திரும்ப சொல்கிறேன். நன்றிங்கிறது ஈஸியாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம். நன்றி உணர்வுங்கிறது நம்ம ஆத்மார்த்தமாக நினச்சி சொன்னால் மட்டும்தான் நன்றி உணர்வோடு இருக்க முடியும். இன்றைக்கி யார் சொல்ல போகிறோன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து ஸ்கூலுக்கு போகும்போது யார் யாரெல்லாம் நமக்கு உதவி பண்ணாங்க. மெயினாக நம்மளை தலை சீவி குளிக்க வச்சு, அதாவது அழகாக அவங்களுக்கு அர்ப்பணித்து நம்ம அனுப்பியிருப்பாங்க. ஒரு தாத்தாவாக இருக்கலாம், ஒரு பாட்டியாக இருக்கலாம். நான்லாம் தாத்தா பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன். என்னையெல்லாம் ஒரு சர்வெண்ட் இருந்தாங்க, அவங்க வழி அனுப்பிச்சாங்க. பாட்டி ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்கும்போது பாட்டி அனுப்பிச்சாங்க. அப்போ தாத்தா தான் கொண்டு போய் விட்டார் ஸ்கூலுக்கு. ஸோ அப்போ அவங்களுக்குலாம் நம்ம எப்படி நன்றி ஒன்றோடு இருக்கணும். மெயினாக இப்போ ஸ்கூலுக்கு நம்ம கிளம்புறோம் போகிறோன்னா நம்மளே தன்னால் போய்க்க முடியுமா? முடியாது. அப்போ அதுக்கு நம்மளை கிளப்பணும். ஒரு தலை சீவணும். பெண்களாக இருந்தானா 2 ஜடை போட்டு மடித்து கட்டணும். அப்போ அந்த ஜடை பின்னுறதுக்கு அப்படிங்கிறது சடைஞ்சிக்கிட்டு ஏனோ தானோ அப்படின்னு பின்னிட்டு அனுப்ப முடியுமா? முடியாது. ஒரு ஆத்மாத்மா இது என் பேத்தி, என் குழந்தை, என் மருமா, இந்த மாதிரி எல்லாம் ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான், ஆத்மாத்மா இருந்தால் தான் நம்மளை நல்லபடியாக ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். ஸோ அவங்களுக்கு இவங்கெல்லாம் நம்மளை இப்படி கிளப்பலைன்னா நம்ம எப்படி ஸ்கூலுக்கு போயிருந்திருப்போம்? ஒரு மூக்கொழுக்கிட்டு போயிருப்போம். ஒரு ஷூ சாக்ஸ் நல்லா போடாமல் கிழிஞ்சது போட்டுட்டு, ஷூ பாலிஷ் பண்ணாமல் போட்டுட்டு, ரிப்பன் ஒன்று மேலே கீழே மடிச்சு கிளிக் பண்ண நல்லா இருந்திருக்குமா? அப்படிலாம் நம்ம போயிருக்குமா? நல்லா தெரிஞ்சு போயிருக்க மாட்டோம். மேக்ஸிமம் போயிருக்க மாட்டோம். அப்போது அதுக்காக அதெல்லாம் விசுவலைசேஷன் பண்ணி நம்மளை யார் நல்லபடியாக கிளப்பி விட்டாங்களோ ஸ்கூலுக்கு, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு போயிட்டோம். நமக்குன்னு ஒரு டீச்சர் இருப்பாங்க, நமக்கான ஒரு வெல்விஷர் இருப்பாங்க. என்னதான் திட்டினாலும் ஒரு அக்கறையோடு தான் திட்டிருப்பாங்க. யாருமே நம்மளை வேணுமே ஹர்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது அந்த ஒரு டீச்சருக்கு, உங்களுக்கு பிடிச்ச ஒரு டீச்சர், இந்த டீச்சர்னால வாழ்க்கை முறையில் நான் இவ்வளோ கற்றுக்கிட்டேன் அப்படி ஒரு டீச்சருக்கு ஒரு ஆத்மாத்மா நன்றி சொல்லுங்கள். பஸ் நீங்கள் இப்படி இல்லைன்னா, இது சொல்லலைன்னா இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்காது, இந்த விஷயம் என் வாழ்க்கையே புரட்டி போட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு. ஸோ அந்த மாதிரி ஒரு மிஸ்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கேம்ஸு. நமக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படின்னு ஒரு தனித்துவம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி, இந்த கேம்ஸ் உனக்கு வருது, நீ வா அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு இழுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் மூலமாக நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கூட ஒரு வேலைக்கு சேர்ந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டீச்சருக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். மிஸ் நீங்கள் இந்த மாதிரி என்னை கேம்ஸில் கொண்டு வரலைன்னா என்னால் இந்த மாதிரி நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கவே முடியாது என் லைஃப்பில். ஈவன் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கூட கிடச்சிருக்கலாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆத்மாத்மா நன்றி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம டெஸ்க்மேட், நம்ம பெஞ்ச்மேட்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு நம்ம என்ன தான் குறும்பு பண்ணாலும் நம்ம கூட சேர்ந்துருக்குறோம். இல்லை அட்லீஸ்ட் கோல் மூட்டையாவது கொடுத்துருப்பாங்க. அந்த கோல் மூட்டையில் ஒரு கொட்டு வாங்கிட்டு அதில் ஒரு லெசன் லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆத்மாத்மா நன்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு இன்றைக்கி டியூஷன் எடுத்த மிஸ்ஸாக இருக்கலாம். ஒரே நாளில் இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயாக்கான்னு ஒரு அக்கா இருந்தாங்க. நான் 5th படிக்கும்போது ஒரு சப்ஜெக்டில் சோஷியல் சயின்ஸில் ரொம்ப லோயஸ்ட் மார்க்குன்னு வச்சுக்கலாம். ஈவன் ஃபெயில் கூட ஆகிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் நல்லா சரியான அடி அம்மா கிட்ட. அப்போ கொண்டு இழுத்துட்டு கொண்டு விடுறாங்க. கண்ணை விட்டு தோல் உரிச்சிரு, நாளைக்கு எஸ்எஸ் நீ என்ன பண்ணுவதே மார்க் எடுக்க வச்சிடும். மறுநாள் அந்த இதில் நான் 96 மார்க் எடுத்தேன். ஏன்னா ஒரு புரிதல், எப்படி சொல்லி கொடுத்தா புரியும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அதை இறங்கி அவங்க சொல்லித்தராங்க. பார்த்தீங்களா, இந்த குழந்தையோட மூளைக்கு என்ன புரியும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஜெயாக்காக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. இப்போது நான் ஆத்மாத்மா இருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு மிஸ்ஸு, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடிப்படையான விஷயம், ஒரு 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்னன்னே தெரியாத வயசில் கூட புரிய வச்சவங்களுக்கு ஒரு ஆத்மாத்மா நன்றி சொல்லுங்கள். உங்கள் நாள் இன்னைக்கு நிறைவடையும். நன்றி. இன்னொரு விஷயம், நன்றி உணர்வு எப்போ சொல்லணும்? நான் எப்போ ஏகத்துக்கு எடுத்தாலும் நான் ஒரு 10 மணிக்கு மேலே, ஒரு 12 மணிக்கு மேலே காலையில் அப்படி சொல்கிறத விட ஒரு ஏர்லி மார்னிங், ஒரு பிரம்ம முகூர்த்தம், ஒரு 4:30 to 6 நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்ல இம்பேக்ட் கிடைக்கும். அப்புறம் இன்னும் தூங்கும்போது ஒரு தடவை சொல்லுங்கள். தூங்கும்போது இந்த மாதிரி நான் காலையில் சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு 2 times நன்றி உணர்வு சொல்லும்போது இன்னும் இம்பேக்ட் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.